வங்கக்கடலில் சூறை காற்றுடன் கூடிய கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதால் நாகையிலிருந்து ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பினர். கடல் கொந்தளிக்கும் காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம். ஸ்ரீதர், வணக்கம். தொடர்ந்து கரை திரும்பிய மீனவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது, விவரங்களை பதிவு செய்யலாம். தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமா இலங்கை ஒட்டிய பகுதிகளிலையும் அதே போல இந்த குமரி கடல் பகுதிகளிலையும் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துல கடல் காற்றும் அந்த சூறை காற்றும் வேகமாக வீசி வருகிறது. இதன் காரணமா வங்கக்கடல்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கடல் காற்றும் அதிகமாக வீசுவதன் காரணமாக அங்கு கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற அந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகுகள் மறு அறிவிப்பு வரும் வரை உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என நேற்று மாவட்ட மீன்வளத்துறை மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. இதையடுத்து இன்று பெரும்பாலான விசைப்படகுகள் கரை திரும்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பா இந்த கோடியக்கரை அந்த சர்வதேச கடல்ல மீன் பிடிக்க முடியாம கடல் அலைகளும் காற்று வேகமா இருக்கிறதுனால மழையும் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உடனடியா இந்த மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர். இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு நாகை துறைமுக கடற்பகுதிக்கு வந்த அந்த விசைப்படகுகள் முகத்துவார பகுதியில் அடுக்கடுக்கா ராட்சச அலைகள் எழுந்து வர்றதுனால சற்று நேரம் கடல்லையே காத்திருந்தனர். அதனை தொடர்ந்து அந்த அலைகள் ஒரு சில அலைகள் கொஞ்சம் குறைவா வந்ததை பயன்படுத்தி கொண்ட அந்த மீனவர்கள் அலைகளுக்கு நடுவே ஒரு துறைமுக பகுதிக்குள்ள சிரமத்துடன் படகுல ரொம்ப அச்சத்துடனே செலுத்தி இவர்கள் தற்போது கரை சேர்ந்திருக்கார்கள். இன்னும் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்னும் கரை திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பா அக்கரைப்பேட்டை, கீச்சவங்கப்பம், கல்லார் பகுதிகளை சேர்ந்த படகுகள் அந்தந்த படகு உரிமையாளர்கள் வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை தொடர்பு கொண்டு அந்த படகுகளும் கரை திரும்பி வருகின்றன. இதனிடையே நாயில இன்றைக்கு 5வது நாளாக கடல் சீற்றம் இருப்பதனால ஏற்கனவே இந்த 4000 பைபர் படகுகள் கரையோரங்கள்ல பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாகையில கடல் சீற்றம் இருப்பதனால மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் கரையில் காத்திருக்க வேண்டிய நிலை இங்கு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.